ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். டுடே நம்ம சேனலில் எதை பற்றி பேச போகிறோம்னா, யார் யார் கத்திரிக்காயை சாப்பிடக்கூடாது, அதை தவிர்க்க வேண்டும், அதை பற்றி தான் பேச போகிறோம். காய்கள் என்றாலே ஆரோக்கியமானது தான். ஒவ்வொரு வகை காய்களிலும் ஒவ்வொரு வித நன்மைகள் நிறைந்திருக்கும். ஆனால் அனைத்து காய்களும் அனைவருக்கும் நன்மை பயக்கும் என்று கூற முடியாது. ஒரு சிலரது உடல்நிலைக்கு ஒரு சில காய்கள் ஒவ்வாமையை ஏற்படுத்தலாம். அது போன்ற காய்கறிகளுள் ஒன்றாக இந்த கத்திரிக்காய் இருக்கிறது. பெரும்பாலும் கத்திரிக்காய் ஒரு சிலருக்கு பிடிக்காது. இன்னும் சிலருக்கு இதனை பிடித்தாலும் அவர்களுக்கு இது சாப்பிட்டவுடன் அலர்ஜியை ஏற்படுத்தக்கூடும். அப்படி யார் யார் இந்த கத்திரிக்காயை சாப்பிடாமல் தவிர்க்க வேண்டும் என்பதை இப்பதிவில் நாம் தெரிந்து கொள்ளலாம். கத்திரிக்காயில் உள்ள ஊட்டச்சத்துக்கள் பற்றி முதலில் தெரிந்து கொள்வோம். கத்திரிக்காயில் அதிக அளவு வைட்டமின் ஏ, சி, பி, மக்னீசியம், பொட்டாசியம், கால்சியம், நார்ச்சத்து, இரும்பு சத்து உள்ளிட்ட பல்வேறு ஊட்டச்சத்துக்கள் நிறைந்திருக்கிறது. இதனை பலரும் புளிக்குழம்பு, கருவாட்டு குழம்பு உள்ளிட்டவையில் சேர்த்தும் எண்ணெயில் பொரித்தும் சாப்பிடுவார்கள். ஆனால் இந்த கத்திரிக்காயில் காணப்படும் ஒரு சில கலவைகள் நமது உடலில் வாயு பிரச்சனைகளை ஏற்படுத்தக்கூடும். செரிமானத்தினை மோசமாக்கும் நிலைக்கு கொண்டு போகும். அதனால் செரிமானம் சம்பந்தமான கோளாறுகள் இருப்போர் இந்த காயை சாப்பிடாமல் தவிர்ப்பது நல்லது. ஒரு சிலருக்கு சருமத்தில் அலர்ஜி, அரிப்பு, சிவந்து போகுதல் உள்ளிட்ட சில சருமம் சார்ந்த பிரச்சனைகள் இருக்கக்கூடும். அவர்கள் இந்த கத்திரிக்காயை முற்றிலும் தவிர்த்து விட வேண்டும். இல்லையில் இது அலர்ஜி சார்ந்த பிரச்சனைகளை அதிகப்படுத்திவிடும். சிறுநீரகம். கத்திரிக்காயில் ஆக்சலேட்டுகள் என்னும் சேர்மம் இருக்கிறது. இது சிறுநீரகத்தில் கற்கள் உள்ளிட்ட பிரச்சனைகளை மோசமடைய செய்யும். அதனால் சிறுநீரகம் தொடர்பான பிரச்சனைகள் இருப்போர் கத்திரிக்காயை சாப்பிட வேண்டாம். கர்ப்பிணி பெண்கள். கத்திரிக்காயில் இயற்கையாகவே கருச்சிதைவினை ஏற்படுத்தும் பண்பு இருக்கிறது. அதனால் கர்ப்பிணி பெண்கள் மருத்துவர்கள் ஆலோசனையை பெற்ற பின்னர் கத்திரிக்காயை சாப்பிடுங்கள். அதேபோல் கண்களில் எரிச்சல் உள்ளிட்ட கண் சார்ந்த பிரச்சனைகள் இருப்போரும் கத்திரிக்காயை சாப்பிடக்கூடாது. அளவாக சாப்பிட வேண்டும். ஒரு சிலருக்கு செரிமான கோளாறு, அஜீரணம், வாயு தொல்லை, நெஞ்செரிச்சல் போன்ற பிரச்சனைகள் இருக்கலாம். அப்படி இல்லை எனினும் இந்த கத்திரிக்காயை அதிகம் சாப்பிடும் பட்சத்தில் அது போன்ற அசௌகரியங்கள் ஏற்படக்கூடும். அதனால் இந்த காயை அளவோடு சாப்பிடுவது தான் நல்லது. கத்திரிக்காயின் நன்மைகள் பார்த்திங்கன்னா, தீமைகள் இருந்தாலும் இதில் பல நன்மைகளும் இருக்கத்தான் செய்கிறது. அந்த வகையில் நீரிழிவு நோயாளிகள், ஞாபக மறதி அதிகம் இருப்போர், நுரையீரல் சார்ந்த பாதிப்புகள் இருப்போர் இந்த கத்திரிக்காயை தாராளமாக சாப்பிடலாம். இது அவர்களுக்கு நல்ல பலனை கொடுக்கும். ஓகே வியூவர்ஸ், இன்னைக்கு நம்ம வீடியோவில் கத்திரிக்காயை யார் யாரெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்றதை பார்த்தோம். வேறொரு வீடியோவில் வேறொரு இன்ஃபர்மேஷனோட சந்திக்கலாம். ப்ளீஸ் லைக், சப்ஸ்கிரைப் அண்ட் ஃபாலோ அவர் சேனல் ஃபார் மோர் இன்ஃபர்மேஷன். கூடவே நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் ஆன் பண்ணி வச்சுக்காங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.